அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் 12 ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷபராசி அன்பர்களே, சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன்? 9/10/2025 2/11/2025 வரை கன்னி மனையில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரனால என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பொதுவாக இந்த சுக்கிரனுங்கிறது ரிஷபத்துக்கு யார் அப்படின்னா ராசி அதிபதி. அதாவது உங்களுடைய ராசி லக்ன அதிபதி, அதே சமயத்தில் 6க்குரியவன், கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவனும் அதே சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம், பஞ்சமஸ்தானம், காதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல போய் அமருவது யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. சார் நீங்கள் சொல்லாமே அங்கே கண்ணியில் சுக்கிரன் நீச்சமாகிடுவாரே, அப்போ வலு குறைகிறதல்லவா, அப்போ ராசிநாதன் வலு குறைந்தால் நமக்கு கெடுபலன்கள் நடந்து விடுமோ என்ற ஐயப்பாடு நிறைய ரிஷபத்துக்கு ஏற்படுத்தும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பரிவர்த்தனை யோகமாக மாறும். அதாவது சுக்கிரனுடைய வீட்டில் புதன் பகவானும், புதனுடைய வீட்டில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கு. அப்போ பரிவர்த்தனை பெற்றிருக்கு. அப்போது நல்லத்தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ ராசிநாதன் 5ஆம் இடத்தில் இருக்கும்போது யோகம், அங்கே யோகத்தை தரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்குது. அப்போ சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. என கடந்த சில மாதங்களாக பார்க்கும் பொழுது அந்த கேதுவோடு சுக்கிரன் இணைந்திருந்தார். அப்போது சில தடைகளை கொடுத்தது. நினைத்த காரியம் நடக்கலை. நீங்கள் நினைச்சது ஒன்று, அது செயல்படுவது ஒன்றாக இருந்தது. சில தொந்தரவுகள் இருந்தது. இப்போ அந்த தொந்தரவுகள் எல்லாம் விளக்கப்படுகிறது. நன்றாக இருக்க போறீர்கள் அப்படிங்கிறத குறிக்காமிக்குது. ஏன் அந்த வார்த்தை நன்றாக இருக்க போறீர்கள் அப்படின்னா, கடந்த சில மாதங்களாகவே எண்ணம், செயல், சிந்தனையில் ஒரு குழப்பம் இருந்தது. இல்லைன்னு சொன்னா ஏற்றுக்கவே முடியாது. ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனைங்கிறது உங்களுக்கு ஓடிக்கொண்டிருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ தன்னுடைய நண்பரினுடைய வீட்டில் அந்த சுக்கிரன் வந்து அமருவது சிறப்பு. நீச்சமாயிருந்தால் கொஞ்சம் வலு குறைவுன்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ நீச்சம் இல்லையே, பரிவர்த்தனை பெற்றிருக்காரே. அந்த குருவினுடைய பார்வையும், ஒரு சுபரனுடைய பார்வையும் அந்த புதன் மீதும் செவ்வாயின் மீதும் பதிகிறது. அப்போ சுக்கிரன் சூரியனோட சேர்ந்திருக்கு, சுகாதிபதியோட சேர்ந்து இருக்கிறது. அது ஒரு நல்ல தன்மையை தரும். அப்போ நினைச்சது நடக்கும். அரசு காரியங்களில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபத்துக்கு அமைய போகிறது. அப்போ தனம் சார்ந்த விஷயங்கள் நன்மையை பயக்கும். கையிருப்பு பணம்ங்கிறது இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பணம் என்பது இதுவரைக்கும் அதில் ஒரு போராட்ட தன்மையில் இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு இப்போ இந்த போராட்டம் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் ராசிநாதனை சனி பார்க்குறார். சனிங்கிறது உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவன், தொழிலை தரக்கூடியவன். அவர் 11ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சுக்கிரனை பார்க்கறது ஒரு சிறப்பு வாய்ந்த அமைப்பு. அப்போ ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ என்ன, அரசு காரியங்கள் வெற்றி, அரசாங்க எக்ஸாம் எழுதணுங்கிற எண்ணங்கள், ஆர்வங்கள், பிரம்மாண்டமான திங்கிங் ப்ராசஸ்ங்கிறது இருக்கும். அதாவது ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுப்பாங்க பார்த்தீங்கன்னா, தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று உங்களுடைய பிளான் பக்காவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் ராசிநாதனோட சூரியன் இணைஞ்சிருக்கார். சூரியனுங்கிறது தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ உங்களுக்கு தன்னம்பிக்கை வளரப்போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். சூரியனை போல இருக்கணும், அதிகாரத்துடன் இருக்கணும், கௌரவத்தோடு இருக்கணும் என்கின்ற எண்ணம் இப்போ முன்னாடி வந்து நிற்கும் உங்கள் மனசில். சூரியன் எப்படி உலகத்தையே சுற்றி வருகிறதோ அதே போல ஒரு சுற்றி வரணும் அப்படிங்கிற எண்ணம் உண்டு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா,
நீங்கள் வெளிநாடு, வெளிமாநிலம், அந்நிய தேசத்துக்கு டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கலாம். அப்போ என்ன அர்த்தம்? நாங்கள் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், அல்லது வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் நமக்கு ஏதாவது நன்மை பயக்குமா, அல்லது வெளிநாடு மட்டும் எடுக்க வேண்டாம், அந்நிய மதம், வேறு ஸ்டேட்டு, அப்படி போகக்கூடிய தன்மையும் இருக்கிறது. அதே சுக்கிரன் தான் உங்களுக்கு 6ஆம் அதிபதி. கடனை கொடுக்கக்கூடியவன், நோயை கொடுக்கக்கூடியவன், எதிர்ப்பை கொடுக்கக்கூடியவன், பகையை கொடுக்கக்கூடியவன், வம்பு வழக்கை குறிக்கக்கூடியவனும் அந்த சுக்கிரன் தான். அவர் போய் 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ அந்த 6ஆம் அதிபதி தனக்கு 12இல் மறைஞ்சிருக்கார். அப்போ இதெல்லாமே கொடுக்க போவதில்லை, இது எல்லாத்தையும் நான் விரயம் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப கடனை நான் குறைக்க போறேன், அதுக்கான ஸ்டெப் எடுக்க போறேன், அதற்கான செயல்முறைக்கு திட்டங்களை வகுக்க போறேன். இது சரியா இருக்குமா? சரியாக இருக்கும். ஹெல்த்ல பிரச்சனை இருக்கு, தீர்வு கிடைக்குமா? இந்த காலகட்டம் தீர்வு கிடைக்கும். ஒரு நல்ல டாக்டரை பார்க்கக்கூடிய அமைப்பு, யாராவது உங்களுக்கு ஒரு சொல்லுவாங்க, இந்த இடத்துக்கு போனால் சரியாகும், இந்த ஆஸ்பத்திரிக்கு போனால் சரியாகும் அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு கிடைத்து அதை சரி செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு எதிர்ப்பு இருக்கு, அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய, அல்லது அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவந்துடலாம்ப்பா, இந்த வம்பு வழக்கே நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற அந்த தன்மைக்கு வந்து, அல்லது அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். இதில் சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 9/10/2025 16/10/2025 வரை பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். அந்த உத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். அந்த சூரியனுங்கிறது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு யாருன்னா 4க்குரியவன், சுகத்தை தரக்கூடியவன். அப்போ சுக்கிரனுங்கிறது வீடு, வண்டி, வாகனத்துக்கு காரகிரகம். அவர் சூரிய நட்சத்திரத்தில் இருக்கும்போது வீட்டு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள், இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. அப்போ ஒரு வீடு வாங்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதை செயல்படுத்தி காமிச்சிரும், வாங்கிக்கலாம். குழந்தைகளுக்கு வாங்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய பணம் குழந்தைக்கு செல்லணும். அப்போ குழந்தைகளுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கிறது, குழந்தைகளுடைய படிப்புக்காக நீங்கள் செலவு செய்வது, குழந்தைகளுக்காக ஒன்று சேர்த்தி வைப்பது, அதாவது அவங்களுடைய வெளிநாட்டுக்கு போறக்கோ இல்லை ஏதாவது ஒரு வகையில் ஒரு சுகத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை, கலைத்துறையில் என்ட்ரி ஆவது, கலை சார்ந்த துறையில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது, இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கு சூப்பரான காலகட்டம். அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் அஸ்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுவார். அது எந்த காலகட்டம் அப்படின்னா 17/10/2025 27/10/2025 வரை. அஸ்தம் அப்படின்னா சந்திரன், சந்திரனுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுவார். அந்த சந்திரன் என்பது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு யாருன்னா 3க்குரியவன், முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி. அப்போ ராசி அதிபதி முயற்சி ஸ்தான அதிபதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும். கடந்த காலத்தில் எது தடைப்பட்டு கொண்டு முயற்சியை எடுத்து தோல்வி அடைந்து கொண்டிருந்ததோ அதை இப்போ எடுத்து செயல்படுத்தினீங்கன்னா வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். தைரிய வீரியத்தை கொடுக்கும், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற அந்த எண்ண உணர்வு. சந்திரனுங்கிறது மனசு தானே, அந்த மன தன்னம்பிக்கை கொடுக்கும், மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஒரு விஷயத்தில் சுக்கிரன் சந்திரன் இணையும் போது யாருக்கெல்லாம் ரிஷபராசி என்பவர்களுக்கு சுகர் இருக்கோ, ப்ரெஷர் இருக்கோ, அவங்க கரெக்டான உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து அந்த சுக்கிர பகவான் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். அது எப்போனா 28/10/2025 2/11/2025 வரை செவ்வாய். அந்த செவ்வாய் என்பது உங்கள் ராசிப்படி 7க்குரியவன்.
திருமணஸ்தானத்தின் அதிபதி. ஸோ அந்த நட்சத்திர டிராவல் பண்ணும்போது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய்வதற்கான தன்மைகளை உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும். காதல் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தும். காதல் இருக்கின்றவர்களுக்கும் அது காதல் திருமணமாக கைகூடுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் இடம், நிலம், இதெல்லாம் செவ்வாய்ங்கிறது இடம், நிலம் அல்லவா, விவசாயம். ஸோ இதை சார்ந்து இருக்கிறவங்க அதில் எதையாவது வித்தியாசமாக உற்பத்தி பண்ணணும், வித்தியாசமான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ ஆக மொத்தம் நல்ல உயர்வை தரக்கூடிய, தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய, எழுச்சியை கொடுக்கக்கூடிய, மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள், பொருளாதாரத்தில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் சார்ந்த விஷயத்தில் நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாக இந்த சுக்கிரனால இந்த ரிஷபத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.